SRMPR Passenger Vehicle Expo 2.0 நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் ஜூலை 31, ஆகஸ்ட் 1 மற்றும் 2ஆம் தேதியில் நடைபெறுகிறது. தமிழ்நாடு முழுவதும் சிப்காட் அமைப்பதாக விளைநிலங்களை கைப்பற்றுவதை அரசு நிறுத்தாவிட்டால் தேர்தல் களத்தில் திமுகவுக்கு எதிராக தீவிரமாக களமாடுவோம் என தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுமையிலும் விவசாயிகளுடைய விளைநிலங்களை அபகரிப்பதற்கு தமிழக அரசு எடுக்க நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லையில் தேர்தல் களத்தில் விவசாயிகள் திமுக அரசுக்கு எதிரான தீவிரமான போராட்டத்தில் களமிறங்க நேரிடும் என நான் எச்சரிக்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 6 மாத காலத்திற்கு மேல் இருக்கிறது. எனவே விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வருகிற அரசியல் கட்சிகளை அடையாளம் கண்டு அதற்கான வகையில் நாங்கள் வாக்களிப்போம். திமுக அரசு கார்ப்பரேட்டுகளுடைய அரசாக மாறிவிட்டது. விளைநிலங்கள் கார்ப்பரேட்டுகள் அபகரிப்பதற்கு தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 வழிவகுக்கிறது. நிலங்கள் மட்டுமல்ல, நிலங்களை ஒட்டி இருக்கிற ஏரிகள், குளம், குட்டைகள் உள்ளிட்ட அனைத்தையும் ஒப்பந்தம் பெறுகிற கார்ப்பரேட் நிறுவனங்கள் அபகரித்துக் கொள்வதற்கு வழிவகுக்கிற சட்டத்தையே கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறது திமுக அரசு.